ஹலோ வணக்கம் நண்பா. என்னுடைய பேர் விஜயதுரை. இன்னைக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கும் இந்தியன் டாய்லெட்டுக்கும் உள்ள வேறுபாடை பார்க்க போறோம். அதனுடைய நன்மை தீமைகளை பத்தி பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் டாய்லெட்டை பத்தி பார்த்துடலாம். வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கட்டுமான அமைப்பும் சுலபமா இருக்கும். பழுப்புக்கான ஹோல்ஸ் மட்டும் செவுத்துல இருந்தா போதும். மற்றபடி வெஸ்டர்ன் டாய்லெட்ல கட்டுமானம் இருந்தாலும் ஆல்ரெடி டைல்ஸ் எல்லாம் போட்டு வீடு கட்டுமானம் பண்ணியிருந்தாலுமே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் கட்டுமானம் கட்டுமானம் பண்ணும்போதே அந்த இந்தியன் டாய்லெட்டை வச்சு நம்ம கட்டுமானம் பண்ணால் மட்டும்தான் இந்தியன் டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கும் இந்தியன் டாய்லெட்டுக்கும் ஒரு கட்டுமான சம்மந்தமான ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்டுக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்லேயும் தண்ணீர் தண்ணீர் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதிக அளவு தண்ணியை யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்தியன் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சிக்கனமாக தான் யூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷிங் பண்ண வெஸ்டர்ன் டாய்லெட்ல ஃப்ளஷிங் பண்ணும்போது அளவுக்கு அதிகமான தண்ணி வீணாகுது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்ல நம்ம கீழே உட்காந்து நம்ம அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம கழுவ முடியாது வெஸ்டர்ன் டாய்லெட்டை. கீழே உட்காந்து தான் நம்ம கழுவ முடியும். அதனாலும் தண்ணி அதிகப்படியாக செலவாகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்ல நம்ம கழுவும் போது நம்ம கழுவும் போதும் நம்மளுடைய உறுப்பும் சுத்தமடையுது. அதே போல கீழே இருக்க மலமும் அந்த தண்ணி மூலமா அடித்து செல்லப்படுது. அதனால வெஸ்டர்ன் டாய்லெட்டோட இந்தியன் டாய்லெட்ல தண்ணீர் இது கம்மியா யூஸ் பண்றோம் நம்ம இந்தியன் டாய்லெட்ல. ஸோ இந்தியன் டாய்லெட் தான் ரெண்டுமே பெஸ்டா இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் தான் பெஸ்டா இருக்கு. ஸோ தண்ணீர் சிக்கனத்துல இந்தியன் டாய்லெட் பெஸ்ட். அடுத்ததா பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்ல பேப்பர் யூசேஜ் நம்ம பண்றோம். ஸோ இந்தியன் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் பேப்பர் யூசேஜ்லாம் கிடையாது. ஸோ பேப்பர் வேஸ்டேஜ் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனால செலவு அதிகமாகுது. அது இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம், வெஸ்டர்ன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் மெயின்டெனன்ஸ் பார்க்கலாம். இந்தியன் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, கிடையாது. வெஸ்டர்ன் டாய்லெட்ல மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளஷிங் பாக்ஸ் ஒன்று இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளஷிங் பண்ணும்போது அந்த மெக்கானிசம் ஏதாவது உடஞ்சிச்சுன்னா அதை திருப்பி மாற்றுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் மேலே கேப் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டை. அது எதாவது உடஞ்சிச்சுனாலும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியன் டாய்லெட்லாம் அப்படிலாம் கிடையாது. நல்லா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏதாச்சும் நம்ம கீழே போட்டு உடைச்சால் ஒழிய இந்தியன் டாய்லெட் உடையுமே தவிர்த்து மற்றபடி இந்தியன் டாய்லெட் தான் பெஸ்ட்டாக இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் தான் பெஸ்ட்டு. மெயின்டெனன்ஸ்ல காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் அதிகமாக இருக்குது, இந்தியன் டாய்லெட் கிடையாது. ஸோ மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்ததாக யார் யாருக்கெல்லாம் இந்தியன் டாய்லெட் பெஸ்ட்டு, இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் யாருக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியன் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு மலம் கழிப்பதற்கு ஒரு சிறந்த டாய்லெட்டாக நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அந்த ஒரு மலம் கழிக்கும் போது ஒரு ஆசனமா பார்க்குறாங்க. அதை நல்லா மலம் கழிக்கிறதுனால அதை ஒரு ஆசனமாகவும் சொல்றாங்க. குழந்தை பிறப்புக்கும் உதவுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதை இந்தியன் டாய்லெட்ல ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் மலம் கழிப்போம். அதாவது நம்ம மலக்குடல் பகுதியில கீழே ரெக்டம் பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெக்டம் பகுதியில பார்த்தீங்கன்னா வால்வு மாதிரி பியூபோல் ரெக்டாலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வால்வு இருக்கும். ஸோ அதை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்ல நம்ம உட்காந்து மலம் கழிக்கும் போது அந்த வால்வு எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் அதே பொசிஷன்ல தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம இந்தியன் டாய்லெட் நம்ம குத்த வச்சு ஸ்குவாட்டிங் பொசிஷன் சொல்லுவாங்க. அந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல நம்ம உட்காரும் போது அந்த வால்வும் ரிலாக்ஸிங் ஆகும். ஸோ நம்ம ஈஸியாக மோஷன் போக முடியும்.
வெஸ்டர்ன் டாய்லெட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ப மோஷன் போற மாரி இருக்கும். அந்த ரெக்டம் வந்து வளையவே அடையாது. அதனால வந்து நம்ப ஃபோர்ஸ் பண்ணி மோஷன் போற மாரி இருக்கும். இறுக்கமா இருக்கும். ஸோ, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்ல. ஆனா இந்தியன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து மோஷன் போறதுக்கு அ உதவுது. அதுவும் இல்லாம வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா, நம்ம உட்கார்ந்து போம்போது அ ஸ்கின் அலர்ஜி வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து வரும். ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டயட்ல உட்காந்து வந்து போறதுனால, அ அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்து பார்த்தா பல பேர் வந்து பப்ளிக்ல வந்து உட்கார்ந்து போறாங்க. ஸோ அவங்களுடைய நோய் தொற்றுகள் வந்து நம்மளுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ப ஸ்கின் வந்து கான்டாக்ட் ஆகி வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்ல நம்ம போறதுனால, அ மலம் கழிப்பதால வந்து நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம வெஸ்டர்ன் டாய்லெட்ல பார்த்தீங்கன்னா, அ அத ஃப்ளஷ் பண்ணும்போது தண்ணி வந்து மேல படும். ஸோ, நம்போ மலம் கழிக்கும்போதும் நம்ப மலம் கழுவும்போது தண்ணி வந்து மேல வந்து அடிக்கும். ஸோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனாலயும் நோய் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியன் டாய்லெட் அந்த மாரி கிடையாது. அந்த ஃப்ளாட்டா இருக்கும். அதுல அந்த ஃப்ளாட்டா இருந்து நம்ம கீழ போவோம். அந்த ஹோல்ஸ்ல போம்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து மலம் வந்து அங்க போய் விழுந்துடும். அது வந்து தண்ணி வந்து ரிஃப்ளெக்ட் ஆவாது. வெஸ்டர்ன் டாய்லெட் பொறுத்தவரைக்கும் தண்ணி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த டாய்லெட்ல இருக்க தண்ணி வந்து நம்ம மலம் கழிக்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே அடிக்கும். ஸோ, இதனாலயும் வந்து நோய் தொற்றுகள் அ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸோ இந்த நோய் தொற்றுகள் வந்து ஒருவித டிசீஸ உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் வந்து சொல்றாங்க. பைல்ஸ் வரதுக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணிகள் இருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட் இது இருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட் யாருக்கெல்லாம் வந்து பெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, அ அ உட்கார முடியாதவங்க, கீழ வந்து உட்காந்து அ போக முடியாதவங்க, வயசானவங்க, அந்த மாரி அவங்களுக்கு மட்டும் தான் கால் கால் வ வ அ கால் நடக்க முடியாதவங்க, உட்காந்து போக முடியாதவங்க, அவங்களுக்கு மட்டும் தான் அது வந்து பெஸ்ட்டா இருக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட். அதாவது முதியோர்கள்னு சொல்லலாம். அவங்களுக்கு மட்டும் தான் இந்த பெஸ்ட்டா இருக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட். அதுவுமே சிங்கிளா யூசேஜ் பண்ணா இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். அ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் போகும்போது நல்லா சுத்தம் பண்ணி, நீட்டா வந்து தண்ணிய வந்து கிளீன் பண்ணி, நம்ம உட்கார இடத்த தண்ணிய கிளீன் பண்ணி, அந்த வேஸ்ட் பேப்பர் வச்சிருப்பாங்க. அந்த பேப்பர்ல தொடச்சிட்டு தான் உட்காரணும். ஸோ தொடச்சிட்டு உட்காந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வராதுன்னு சொல்ல முடியாது. நம்ம வர்றதுக்கான சான்சஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாமே தவிர்த்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட். இந்தியன் டாய்லெட்ல ஸ்கின் கான்டாக்ட் எதுவுமே கிடையாது. ஸோ இன்ஃபெக்ஷன் இந்தியன் டாய்லெட்ல அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இது 2 டாய்லெட்ல எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டாய்லெட் தான் என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு. நம்மளுடைய அ அந்த ரெக்டம் ஆங்கிளும் வந்து மாறி 90 டிகிரியா மாறி, நம்மளுக்கு ஈஸியா வந்து மோஷன் ஆவுது. ஃப்ரீயா வந்து போலாம். அ தசைகளும் வந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் குடுக்க தேவையில்ல. வெஸ்டர்ன் டாய்லெட்ல வந்து தசைகளுக்கு வந்து நம்ப ஃபோர்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். அதனால வந்து பாதிப்பாவும், ஸோ ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாமே வரும் வெஸ்டர்ன் டாய்லெட்ல. ஸோ இந்தியன் டாய்லெட்டு பெஸ்ட்டா எல்லா வீட்லயுமே வந்து சஜெஸ்ட் பண்றது நான் வந்து இந்தியன் டாய்லெட் தான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டாய்லெட் வயதானவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, உட்கார்ந்து போக முடியாதவங்க, இந்தியன் டாய்லெட்ல உட்கார்ந்து போக முடியாதவங்களுக்கு அது ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாமே தவிர்த்து, இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து தயவு செய்து இந்தியன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுங்க. வயசானவங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தனியா செப்பரேஷனா அ ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் அமைக்கலாம். எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடங்கள்லயுமே வீடுங்கள்ல கட்டுறது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட். ஸோ அந்த அளவுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் சிறப்பான ஒண்ணு கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் சிறப்பான ஒண்ணு கிடையாது. ஸோ இந்தியன் டாய்லெட்ட வந்து நம்போ ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க யாருன்னா கட்டடம் கட்டுறீங்க, வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும், இந்தியன் டாய்லெட் தான் சிறந்த ஒரு தீர்வா இருக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்க. அ அதுலயுமே நெறைய ட்ராபேக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்தியன் டாய்லெட்டுக்கும், வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கும் என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய அ உங்களுடைய விருப்பம் வெஸ்டர்ன் டாய்லெட் பெஸ்ட்டா, இந்தியன் டாய்லெட்டா நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்றது தான்
உங்களுடைய விருப்பம் போல நீங்க செஞ்சுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நான் யூஸ் பண்ணுவேன், இதெல்லாம் கம்ஃபர்டபுளா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்தியன் டாய்லெட் தான் எனக்கு பெஸ்ட்டு. இந்தியன் டாய்லெட் இதனால வந்து நான் இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுன்றவங்களுக்கு அவங்களும் வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டாய்லெட்ல வந்து குழந்தைகள் உட்காரும்போது ஊந்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்தியன் டாய்லெட்ட பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் வந்து சேஃபா வந்து மலம் கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்தியன் டாய்லெட் வந்து குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ப வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இப்போ அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டாய்லெட்ல வந்து நீங்க கீழ ஸ்டூல் வச்சு நீங்க உட்காந்து வெஸ்டர்ன் டாய்லெட்ல மலம் கழிச்சீங்க அப்படின்னா, இந்தியன் டாய்லெட் போற பொசிஷனுக்கு நம்ம வந்து அந்த மலம் வந்து கழிக்க முடியும். ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்க, வேறு வழி இல்லை, வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கீழே வந்து ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பொசிஷனை வந்து மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியன் டாய்லெட் போல் வந்து போகலாம். இருந்தாலும் அந்த ஸ்கின் கான்டாக்டுன்ற அந்த ஸ்கின் கான்டாக்ட் வந்து இருந்துட்டு தான் நம்ம போக முடியும். ஸோ அதனால் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நோய்கள் பரவத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எங்கே நீங்கள் கட்டுமானம் பண்ணாலும், வீடு கட்டினாலும், எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் டாய்லெட் வந்து வைக்கணும் நினச்சாலுமே இந்தியன் டாய்லெட் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபுளாக வந்து பாருங்கள். அடுத்ததாக வந்து முடியாதவர்களுக்கு முதியோர்களுக்கு வந்து உட்காந்து போக முடியாத முதியோர்களுக்கு வந்து மட்டும் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து ஒரு சிறப்பான ஒரு டாய்லெட்டாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.